இந்த தேர்தலில் ஓட்டு கிடைக்குதோ கிடைக்கலையோ தமிழகம் ஃபுல்லாக சீமான் தன்னை வந்து பிரபலப்படுத்தியிருப்பார். அப்படித்தான் ஈரோடு கிழக்குலையும் அவர் என்ன அரசியல் பண்ணார்? வேலோடும் நூலோடும் பிறந்த கைகோளர்னு செங்குந்த முதலியாருக்கு வீரம், அவங்க வன்காடாட்டு நின்னாங்க, வீரபாகு தேவன், அந்த வரலாற்று நிகழ்வுகளெல்லாம் சொல்லி செங்குந்தர்களோட போர்க்குணத்தை வந்து அவர் ஹைலைட் பண்ணார். அது ஈரோடு கிழக்குக்கு இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு பிரமலைக்கலர்களோட உபசரிக்கும் தன்மையை ஹைலைட் பண்ணார். அது ஈரோடு கிழக்குக்கு இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு. அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலையும் அவர் பிரச்சாரம் பண்ண வாய்ப்பு கிடைச்சிருந்ததுன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக தன்னை முன்னிறுத்ததுக்கு பிரச்சாரம் பண்ணியிருப்பார். ஸோ இப்படி ஒரு கில்லிங்கின் சைலன்ஸுக்கு ஆளாகி பிரச்சாரத்தின் மூலமாக தன்னை முன்னிறுத்ததுக்கு பல இடர்பாடுகளுக்கு ஆளாகக்கூடிய சீமானுக்கு அவர் எத்தனை மாநாடு போட்டாலும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு பப்ளிசிட்டி அண்ணன் ரஜினிகாந்தால் கிடைச்சிட்டு இது சீமானுக்கு மிகப்பெரிய லாபம். ஏன்னா 1% 8.2க்கு வராருன்னா